ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியல்ல நம்ம சாமுண்டீஸ்வரியவே கதிங்கலங்க வச்சுட்டாருங்க நம்ம கார்த்தி. அப்படி அவர் என்னதான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சரி, இப்போ வாங்க நாம இந்த வீடியோக்குள்ள போலாம். கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி காலையிலேயே நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ஆள் ரெடியா இருந்தாங்க. கண்டிப்பா இப்ப எவனாச்சும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரை போட்டு கையில ஒரு துப்பாக்கியோட உட்காந்துக்கு இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கிற பொம்பளை பக்கியலும் சும்மா இருக்க மாட்டாம டெரரா வந்துட்டு எல்லாரையும் பயமுறுத்தி விடுன்னு சொல்லி எல்லாரும் மனசுலயும் பீதியை கிளப்பி விட்டாராங்க. அந்த டேரம் பார்த்து சடனா வந்துட்டு கரண்டும் கட் ஆயிடுது. பவர் கட் ஆனோடனே எல்லாத்துக்கும் பயம் எக்ஸ்ட்ரா ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம பூரா பேரும் ஹால்ல ஆஜராயிடுறாங்க. ஹால்ல நின்றுட்டு இருக்கும் போது அவங்களோட கார்டன்ல இருந்து ஒரு கார் உள்ள மாசா என்ட்ரு ஆகுது. அந்த காரு வேற யாரதும் இல்ல, நம்ம ஹீரோ கார்த்தியோடது. கார்த்தி இந்த டைமுக்கு இங்கே ஏன் வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாமுண்டீஸ்வரி கிட்ட வேலைக்கு சேர்ந்துட்டேன், உங்ககிட்ட தான் இதுக்கப்புறம் நான் வேலை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்காப்ல. அண்ட் இதை எப்படி சொல்றாரு தெரியுமோ, பவர் கட் ஆன டைம்ல மாசா என்ட்ரி கொடுத்தோன்னே எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, சரி இந்த சிவனாண்டியோட ஆளுங்க இன்னைக்கு உள்ள என்ட்ரு ஆயிட்டாங்க, இன்னைக்கு நம்மள பொழந்து கட்டிடுவாங்க போல, எப்படியாச்சும் எங்கிட்டாச்சும் ஓடி தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட புருஷனும் மாப்பிள்ளையும் வந்துட்டு ஓடி ஒளிகிறாங்க தூணுக்கு பின்னாடி. நம்ம சாமுண்டீஸ்வரி எவனா இருந்தாலும் உழவாடா போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியோட எதிர்த்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக் கொஞ்சம் கூட கேர் பண்ணாம உள்ள என்ட்ரு ஆகுறாரு. ஏய் உள்ள வந்தா உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கண்ணை லோட் பண்றாங்க. அண்ட் அங்கதான் ஒரு சம்பவம் நடக்குது. கார்த்தி உள்ள என்ட்ரான அடுத்த செகண்டே பவர் ஆன் ஆயிடுது. எல்லாருக்குமே செம்ம அதிர்ச்சிங்க. கார்த்தியை பார்த்தோன்னே இவன் ஏன்டா இந்நேரத்துல எங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் என்ன கேக்குறாருன்னா, ஏப்பா தம்பி உனக்கு வரதுக்கு நேரமே கிடைக்கலையா, எதுக்காகப்பா இந்நேரத்துல எங்க வந்திருக்க, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்திரகலாவும் ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பொறுங்க, எதுக்காக இத்தனை பேரும் இப்படி கேள்வி கேட்குறிய, உங்க வீட்டுக்கு வந்தேன் தானே, விருந்தாளியா வந்தவனை போன்னு சொல்லி விரட்டுறிய அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்னது விருந்தாளியா, ஐயோ நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன்பா, நான் வந்து இங்கே வேலைக்கு சேர்ந்துக்கலாமான்னு மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இதை கேட்டவனே ரேவதிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னது இங்கே வேலைக்கு சேர்ந்துக்க போறியா? ஆமா, நம்ம சார் வேற ரொம்பவே கெஞ்சினாரு என்கிட்ட, அதோட மேல வேற என்கிட்ட 2-3 டைம் கேட்டாங்க. நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், உங்களோட உயிர் நலன் கருதி உங்ககிட்டயே நான் வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு இருக்கேன், நாளையில இருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி சொல்றாரு. என்ன மாப்பிள்ள இவன் வரமாட்டேன்னு பார்த்தா வந்துட்டேன், அடுத்த அடிமை சிக்கிருச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொல்ற. ஐயோ மாமா நீங்க வேற, இவனாச்சும் அடிமையா இருக்கா வச்சோம், இவன் கொடுக்குற டார்ச்சர்ல சாமுண்டீஸ்வரி அம்மாவே அவனை வேலையை விட்டு ஓடுறான்னு விரட்டி விட்டுற போகுது அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியோட மருமையன்னு சொல்லிக்கிருக்காரு. அண்ட் சாமுண்டீஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, சரி சொல்லிட்டியல, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சந்திரகலா, ஐயோ அக்கா வேற வேலைக்கு சேர்த்துட்டாங்களே, நம்ம புருஷன் நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு, அக்கா யோசிச்சுட்டு முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்திரகலா சொல்றாங்க. போதும் சந்திரகலா.